வெற்றிவேல் முருகருக்கு ஹரோகரா. ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தினசரி சொல்ற வார்த்தை இது. அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாடு. அந்த வார்த்தை பார்த்தீங்களா? எவ்வளோ அழகா அமைஞ்சிருக்கு. முருகர்ன்னு சொன்னாலே தமிழ்ல வார்த்தை அவ்வளோ அழகா அமையுமோ என்னவோ. நான் பொதுவா நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. உற்றார், உறவினர்கள், தெரிஞ்சவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. தைப்பூசம் பார்க்கணுன்னா கோலாலம்பூர் போகணும், பட்டு கேவ்ஸ் போகணும், ஸ்ரீலங்காவில் இருக்கிற நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு போகணும், கதிர் கிராமத்துக்கு போகணும்னு. ஆனால் இன்னைக்கு எல்லா முருகர் பக்தர்களையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மாநாடு. எத்தனை கலைஞர்கள், எத்தனை பேச்சாளர்கள், எத்தனை மடாதிபதிகள், எத்தனை ஆதீனங்கள், எத்தனை சித்தர்கள், எத்தனை கலைஞர்கள், எத்தனை பேர் ஒரே இடத்துல. தமிழ்நாடு அரசுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகள், மனமார்ந்த நன்றி. இதுல எனக்கும் என்னோட குழுவுக்கும் என்னோட மாணவிகளுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். பொதுவா நடனமணிகளுக்கு சிவன் கோயில்ல ஆடுறதுங்கிறது சாத்தியம். ஆனா முருகர் கோயில்ல, அதுவும் பழனியில நாட்டியம் ஆடுறதுக்கு ரொம்ப நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு தமிழ்நாடு அரசு இவ்வளவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டுகள், நன்றி. நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, முருகரோட நவரசத்தை கொண்டு வரத்துக்கு உருப்படிகளை சேர்த்திருக்கோம். அவரோட வீரம், அவரோட ஸ்ருங்காரம், அவரோட அழகு, அவரோட காருண்யம், இதெல்லாத்தையும் பார்க்க நீங்க எல்லாரும் குடும்பத்தோட அங்க வரணும். வந்து எங்களுக்கு உற்சாகம் கொடுக்கணும். முருகரோட பெரிய பெரிய சித்தர்கள், அவரோட அடியார்கள் பேர்ல 15 பேர்ல விருதெல்லாம் அடிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு எவ்வளவு விஷயம் செய்யறாங்க. நீங்க வந்து அங்க பார்க்கணும். எனக்கு பூம்பாறை ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். குறிஞ்சி ஆண்டவர் அதுக்கு மேல பிடிக்கும். பழனி ஆண்டவர் பத்தி கேட்கவா வேணும். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா. உங்க எல்லாரையும் நாங்க சந்திக்கிறேன். வந்துருங்க.